பைரவி ஜோதிடம். நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கடகராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியிலிருந்து 8ஆம் இடமான கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். பின்னர் வக்ரகதியில் மகரத்தில் நின்று பலன் தந்தார். வருட கடைசியில் மீண்டும் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். உங்கள் ராசிக்கு கண்டக சனி முடிந்து அஷ்டம சனியை அனுபவிக்கிறீர்கள். 7.5 சனியின் பொழுது கொடுக்கும் அனைத்து பலன்களையும் இந்த 2.5 வருட காலத்திற்குள் சனி பகவான் தருவார். அஷ்டம சனியில் சொந்த தொழில் செய்யும் எண்ணம் தோன்றும். வேலைக்கு செல்லும் இடத்தில் மனநிலை சூழ்நிலை சாதகமாக இருக்காது. சிலருக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தசா நடந்தால் தொடர்ந்து அந்த வேலையை செய்ய முடியாது. வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் தோன்றும். செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு முன் நன்கு ஆலோசித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து வேலை மாற்றம் செய்யலாம். வேலை செய்யும் இடத்தில் வீண் வாக்குவாதம் கூடாது. பகை உருவாகும். வீட்டிலும் வெளியிலும் வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது. உங்கள் மன நிம்மதி குறையும். செய்து கொண்டிருக்கும் வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இழக்கக்கூடாது. இருக்கும் வேலையை விட்டுவிட்டால் வெளியூர் வெளி இடங்களுக்கு வேலை தேடி செல்லலாம். சொந்த தொழில் தொடங்கக்கூடாது. அஷ்டம சனியில் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் தூண்டப்படும். தொழிலிலும் பெரிய முதலீடுகள் வேண்டாம். கடன் வாங்கி அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம். இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும். சிலர் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பி விடுவார்கள். சிலருக்கு வெளியூரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏப்ரல் வரை குரு பகவான் 10இல் ராகு 9இல் நின்று விபரீத ராஜயோகத்தை தருவார்கள். சனி பகவான் கடகராசிக்கு 8இல் நின்று தன் 3ஆம் பார்வையால் மேச ராசியை உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தை பார்வை செய்வார். 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவ சிம்ம ராசியை பார்வை செய்வார். 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவ விருச்சக ராசியை பார்வை செய்வார். தொழில்காரகர் ஜீவனக்காரகர் கர்மக்காரகர் சனி பகவான் உங்கள் 2ஆம் இட குடும்பஸ்தானத்தை பார்வை செய்வதால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில் சண்டை சச்சரவு தோன்றும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டாலே பிரச்சனைகள் குறையும். இந்த அஷ்டம சனி முடியும் வரை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை தள்ளி போடவும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். மே மாதத்திற்கு மேல் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி குறையும். குழந்தை பாக்கியம் தடைபட்டு பின்னர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளியூர் பயணம் அலைச்சல் ஏற்படும். உடல் நலனில் அக்கறை தேவை. சளி தொந்தரவு காய்ச்சல் பல்வலி கண்களில் குறைபாடு வரும். உணவில் கட்டுப்பாடும் கவனமும் தேவை. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனி பகவான் 10ஆம் பார்வை உங்கள் 5ஆம் இடத்தை விருச்சக ராசியை பார்வை செய்வதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. தடுமாற்றம் கூடா நட்பு பிள்ளைகளுக்கு ஏற்படும். செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருக்கவும். பழைய கடன் குறைந்தாலும் புதிய கடன் வாங்குவீர்கள். தேவையற்ற செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டாம். பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை
தவிர்க்கலாம். கத்தி போன்ற கூர்மையான பொருட்களால் காயங்கள் ஏற்படும், கவனமாக கையாளவும். அம்மாவின் உடல் ஆரோக்கியம் கெடும், மருத்துவ சிகிச்சை விரய செலவு ஏற்படும். விவசாயிகள் பழைய கடன் அடைத்து கால்நடைகளுக்காக புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். கால்நடைகளுக்கு பராமரிப்பு செலவு ஏற்படும். கருப்பு நிற தானியங்களை பயிரிட்டால் லாபம் அதிகமாகும், மகசூல் அதிகரிக்கும். பெண்களுக்கு சகோதர வழி ஆதரவு இல்லை. பேச்சை குறைத்து அனைவரையும் அனுசரித்து செல்வது உறவு நீடிக்கும். கத்திகளை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. மாணவர்கள் கடின முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும், அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். அரசு வேலையில் விருப்பம் இருப்பவர்கள் நிதானம் தேவை. வேலையில் திருப்தியற்ற சூழ்நிலையால் வேலையை விட்டுவிட தோன்றும். இந்த அஷ்டம சனியில் சுய தொழில் ஓரளவு லாபம் தரும். கூட்டுத் தொழிலில் மன வருத்தம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த நகைகள் பொருட்களை பத்திரமாக வைத்திருக்கவும். பங்கு சந்தைகளில் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். பணம் கடன் கொடுத்தால் திரும்பி வராது. அப்பாவின் உடல் நலம் கெடும். மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. புதிய முயற்சிகளில் கடின உழைப்பால் வெற்றி பெறலாம். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு முன்பு தள்ளி போடலாம். வம்பு வழக்குகள் வரும், நல்ல முடிவும் கிடைக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கு சூழ்நிலை சாதகமாக உள்ளது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மேன்மை, நோய் தீரும், பிரச்சனைகள் குறையும், பேர் புகழ் கிடைக்கும். வேலை தொழிலில் சிறப்பு. சனி பகவான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதலில் கசப்பான அனுபவம் ஏற்படும். நண்பர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். இடம் விட்டு இடம் சென்று தொழில் செய்வது சிறப்பானது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு சிறப்பு. பயணங்களில் கவனம் தேவை. சுப செலவுகள் அதிகமாகும். குழந்தைகளுக்கு விரய செலவு அதிகமாகும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு கடுமையான முயற்சி செய்ய வேண்டும். கடகராசி காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். தாயாரையும் தாய் வயதில் மூத்தோர்களையும் வணங்கி அவர்களுக்கு ஆடை தானம், அன்னம், நீர் வழங்குவது உங்கள் சிரமம் குறையும். நவகிரகங்களில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வர வேண்டும். காகத்திற்கு எள் கலந்த நீர் உணவு வைப்பது சனி தாக்கம் குறையும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து செந்தூரம் கோயிலுக்கு கொடுப்பது சிறப்பான பலனை அனுபவிப்பீர்கள். தேய்பிறை அஷ்டமியில் பூசணிக்காயில் விளக்கேற்றி காலபைரவரை வணங்குவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8இல் நிற்கும் சனியால் வாழ்க்கையை, சமுதாயத்தை, உறவினர்களை, குடும்ப உறுப்பினர்களை, அக்கம்பக்கம் மற்றும் சுற்றத்தார்களையும் நண்பர்களையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகளும் அனுபவங்களும் ஏற்படும். சந்திரன் ஆசி பெற்ற கடகராசியில் பிறந்தவர்கள் ஆதிபராசக்தி, சமயபுரம் அம்மன், காஞ்சி காமாட்சி, திருக்கடையூர் அபிராமியை வணங்குவது பாதகம் குறைந்து சாதகமான பலன்களை அனுபவிக்கலாம். சனி பகவான் பூரட்டாதியில் பயணம் செய்யும் பொழுது சிறப்பான நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். எனினும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. குடும்பத்திற்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். சேமிப்பு கரையும். 3 மற்றும் 12ஆம் அதிபதி புதன் பகவான் சுபர். விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை. கஷ்டங்களும் நம்மை கடந்து போகும். நன்றி. வாழ்க வளமுடன்.